ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமா செம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் இது. இதுக்கு பேர் வந்து நொச்சின உண்டு. இது வந்து ஒரு கர்நாடக் டிஷ் தான். இது ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானது. இப்போ இது நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 4 வகையான பருப்பு வேணும். 1 கப் பருப்பு, 1 கப் உளுத்தம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, முழு பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச எல்லா பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா முழுகிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு 3 மணி நேரம், 2.5லேருந்து 3 மணி நேரம் நல்லா பருப்பு எல்லாம் ஊறணும். இப்போ பருப்பு பாருங்கள் நல்லா சூப்பராக ஊறிடுது. இந்த அளவுக்கு நல்லா ஊறணும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காம அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்ச எல்லா பருப்பும். இப்போது ஊற வச்ச எல்லா பருப்பும் அரைச்சி ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு மிக்ஸி கப்பில் இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 6-7 போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி, மிளகு, வரமிளகா எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதையும் நம்ம அரைச்ச பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கினேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது கூடவே இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வடை மாவுக்கு பசைகிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து கலந்து இது செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து நல்ல ரிச் ப்ரோட்டீன் வந்து இதில் இருக்குது. இப்போ நம்ம கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வடை மாதிரி தட்டாமல் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. இதை இந்த மாதிரி சாப்பிட்டா தான் இது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம செஞ்சு வச்ச எல்லா பருப்பு அந்த மாவை இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போது நம்ம உருட்டி வச்சாச்சு. இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி தட்டில் நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்ச எல்லா உருண்டையும் அதில் வச்சிடலாம். இப்போ வச்சாச்சு. இதை மூடி போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. ஏன்னா பருப்பு நல்லா ஆவியில் வேகணும். இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ உள்ளே வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ வெந்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ ரெடி ஆகிடுது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி சாப்பிட்லான்னா சட்னி சாம்பார் கூடயும் சாப்பிட்லாம். இல்லைன்னா சிம்பிளாக இது மாதிரி உடச்சிட்டு அதில் நெய் சேர்த்தும் சாப்பிட்லாம். அது மேலே சுட சுட நெய் விட்டுக்கோங்க, சூடாக இருக்கிற அந்த உருண்டையில். இப்போ இதோடு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு, இஞ்சி, மிளகு எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுது.